Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் டே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஐ திங்க் 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல வந்து ஃபுல்லா விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் கவர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் ரெகுலர் நோட்டிஃபிகேஷனா உங்க வீடு தேடி வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு நிமிஷம், திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் காலைல எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. சரி நம்மளை குளிக்க சொல்கிறாங்களே, நானும் என்ன பண்ணிட்டேன், போய் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா தட்டு ஒன்று பெருசாக கையில் கொடுத்தாங்க. என்னடா தட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா போய் பிள்ளையார் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. எப்போவுமே நானும் என் அக்காவும் தான் வருஷம் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வருவோம். பிள்ளையார் வாங்கினா நான் தோரணை அந்த சம்திங் அந்த மாலைலாம் வாங்கிட்டு வருவேன். பட் இன்றைக்கி வந்து என்னை மட்டும் தனியாக அனுப்பிட்டாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால மேடம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஸோ என்னை மட்டும் போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் தனியாக போனதுனால என்னால் அவ்வளோவா அங்கே வீடியோ எடுக்க முடியல. பிள்ளையார் தூக்கிட்டு வந்ததுக்கே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்குற மாதிரி இருந்தது. ரொம்பவும் டயர்டாயிட்டேன். ஸோ நான் அதுலேருந்து வந்து கிளிப்பை ஆட் பண்ணல. நான் சமைக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பிள்ளையார் வாங்கிட்டு வந்தோடனே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி அந்த பர்டிகுலர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்க்கு, பெண்டு நிமிராத குறை தான், அந்தளவுக்கு ஒர்க்கு இருந்தது. ஏன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும். ஸோ அன்றைக்கின்னு வந்து தடபுடலாம் வந்து சாப்பாடு செய்யணும், வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் வந்து போயிட்டு இருந்ததுனால தனித்தனியாக நானும் அம்மாவும் பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியான ஒர்க்கு கொடுத்துட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அக்கா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவளுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து கிளம்பி போயிட்டா. ஸோ நானும் அம்மாவும் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அம்மா கிட்ட வந்து நான் வந்து அந்த பிள்ளையாருக்கு ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா வீடு வாசல் பெருக்கிறது, அந்த மாதிரி ஈஸியான வேலை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சமைக்கிறது ஃபுல்லாகவே நான் தான் சமைச்சேன். அம்மா வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சேன். ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயாசம், இந்த பொங்கல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா சுத்தமாக வராது. பட் வந்து நான் அம்மா கிட்ட கேட்டு செஞ்சேன். இது வந்து ஒரு 4வது வாட்டிக்கும் 5வது வாட்டிக்கும் நான் வந்து செய்கிறேன். நார்மலாக ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும், வாயிலே வைக்க முடியாது. பட் இந்த வாட்டிக்கு வந்து ஓரளவுக்கு நான் டெவலப் ஆகிட்டேன்னு தான் சொல்வேன். சாப்பிட்ற மாதிரி இருந்தது, அது ஒரு விஷயம். மற்றபடி வீட்டில் நார்மலாக சமைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நல்லாவே நான் சமைப்பேன். நடுவில் வரான் பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய அண்ணன், வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. நான் வடை போகிறத தூரத்துலேருந்து பார்த்துட்டு காக்கா மாதிரி வந்து பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் தரமானோடனே அவன் போய் பக்கத்து ரூமில் உட்காந்துக்கிட்டான். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க்கு வந்து ரொம்ப பசியில் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் கொடுத்துட்டு அப்புறம் என் வேலையை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்பா வந்து வந்திருந்தார். அந்த தோரணை, மா இலை, வாழை இலை இதெல்லாம் வந்து சாமிக்கு கும்பிட்றதுக்காக வாங்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் வந்து கோயில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க 5 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு கொழுக்கட்டை அனுப்பிச்சிருந்தாங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அதை சைடில் வந்து சாப்பிட்டுட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்ச எல்லா கிளிப்ஸும் வந்து கொஞ்சம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ நார்மலாக எடுத்து பார்த்தா அது ரொம்ப லென்த்தியாக போச்சு. ஸ்பீட் மூடில் போட்டாலுமே ரொம்ப லென்த்தியாக போச்சு. சரி நம்ம வந்து சமைச்சிட்டு காமிச்சிக்கலாம், சமைக்கிற கிளிப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அதே மாதிரியே வந்து நான் வந்து எடிட் பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் பக்காவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சமைக்கிறத வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சமைச்சதுக்கப்புறம் காமிச்சிக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ நான் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொள்ளும் பச்சை பட்டாணியும் போட்டு சுண்டல் செய்ய சொன்னாங்க. அதான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பில் வடை செஞ்சுருந்தேன். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா வெல்லமும் தேங்காயும் போட்டு கொழுக்கட்டை, அப்புறமா பால் பாயசம் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்ல, ஒயிட் ரைஸு, தக்காளி தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். அதில் எண்ணெய் மிதக்க இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தக்காளி தொக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அப்பளமும் வந்து வறுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பிள்ளையாருக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாழை இலை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்த மரம். ஸோ அதுலேயே வந்து பிள்ளையாருக்கு போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த இலையிலேயே வச்சுட்டோம். ஸோ நாங்கள் இப்போ என்னென்ன படைக்க போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன்.
எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து தீபார்த்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே ஒரு வீடியோவாக நான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி புகைலாம் அவ்வளோ ஒத்துக்காது. ஸோ அந்த புகைலாம் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஹல்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் எனக்கு எப்படா சோறு போடுவீங்கன்ற மாதிரி காத்துட்டு இருந்தான். காலையில் கொஞ்சம் பெடிகிரியும் அப்புறம் பால் குடித்தான். அதுக்கப்புறம் சைடில் வந்து நான் கொஞ்சமாக அவனுக்கு பிஸ்கெட் வச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே நான் சாப்பிட கொடுக்கல. சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்கள்ல, அப்போல்லாம் வந்து அம்மா ஒவ்வொரு பாத்திரமும் திறக்கும் போது அவன் வந்து அம்மாவையும் பார்த்துட்டு இருந்தான், என்னையும் பார்த்துட்டு இருந்தான். எனக்கு சீக்கிரம் வைங்க அப்படி, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு மூஞ்ச ரொம்ப பாவமாக வச்சுக்கிட்டான். அப்புறம் நானும் ஹல்க்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட்டு தான், போய் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா இல்லையா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Happy Vinayagar Chathurthi.